இந்த ரெசிபி செய்கிறக்கு 1/2 kg அளவுக்கு தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு 3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். தக்காளி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், இது போல் தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். தோல் உரிச்சிட்டு நடுவில் அந்த பிளாக் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அதையும் எடுத்துருங்க. இதே மாதிரியே ரிமைனிங் இருக்கிற எல்லா தக்காளியில் இருக்கிற தோலையும் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அழகாக இதே போல் எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, எல்லாத்தையும் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி வேக வச்ச கடாயிலேயே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தக்காளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி கார மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா கொதிக்க வைங்க. இந்த அளவுக்கு சுண்டி கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம சாஸ் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு செக் பண்ணலான்னா, ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் சாஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி சாய்க்கும்போது தண்ணி மாதிரி வேகமாக கீழே வரக்கூடாது. நடுவில் இது போல் கோடு போடுறதுக்கு வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் வினிகர் சேர்த்துட்டு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்காக வினிகர் நம்ம சேர்த்துக்கிறோம். 3 to 6 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்.